வார்டு 19 துக்காம்பாளையத்தில் மிதிலா காலனி. கிட்டத்தட்ட 2 மாதமாக பார்த்தா ட்ரைனேஜ் சாக்கடை அடைச்சி ரோடு முழுக்க ஓடுது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பம் கிட்டத்தட்ட இருக்குது. யாரும் வெளியில் வர முடியல. பார்த்தா குழந்தைங்களும் வயசானவங்க அதிகமாக இருக்குது. போன மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சரவணாங்கவர் இறந்து விட்டார். சாமிநாதங்கவர் இறந்து விட்டார். என்ன காரணத்துக்காக இறந்தாருன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை. இதுமாரி குழந்தைங்க இருக்கவங்களாம் பயமாக இருக்குது. அதனால் நகராட்சியில் இப்போ தான் இது பாதாள சாக்கடை சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் வர்றாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஆனால் அப்புறம் பார்த்து தொடச்சி தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இதை சரி பண்ணவே முடியல. இங்கே இதுக்கு பார்த்தா ஏஐ பார்க்குறாங்க, எம்பி இருக்காங்க. இது வரைக்கும் அங்கே பார்க்கல. இப்போ தான் கமிஷனர் தெருவில் சார்பாக எல்லாம் மனு கொடுத்துருக்கு. கமிஷனர் நேராக வரான்னு இருக்காங்க. சம்மந்தமாக உடனே நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது உடனே சரி பண்ணி கொடுக்கணும்னு தான் கேட்குறோம். இல்லைனாக்கா எங்களுக்கு அந்த பகுதியில் இருக்க 50 பேருக்கு தனியாக நகராட்சியில் எங்கே ஒரு இடம் பார்த்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் இருப்போம். சரி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்துடுறோம். இந்த நிலைமையில தான் மனு கொடுத்துருக்கோம். சரி பண்ண சொல்கிறாங்க. சரி பண்ணலனாக்கா இந்த நிலைமை தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும். உங்கள் பேர் சார்? என் பேர் ராம்பூர். ஒரு மாதமாக பாதாள சாக்கடை நம்பி போயிட்டே இருக்குது. நாங்கள் மனு எல்லோரும் கொடுத்தோம். யாருக்கும் நடவடிக்கை எடுக்கலை. பார்க்குறாங்க, 2 நாள் சரி பண்ணுறாங்க. அடுத்த நாள் அவங்க போன கையோட நிமிஷத்தில் திரும்பி ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது. உடைய நோண்டின மண் அல்லவே இல்லை, அப்படியே கிடக்குது. நாங்கள் சொல்லி பார்த்துட்டு வர்றது பொருத்தமாக இருக்குது. ஒருத்தங்க கிட்டன்ஸில் ஒரு மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க என்னன்னு கூட அது டீட்டெயில் தெரியல. மூச்சு இறப்புலாம் செத்து போயிட்டாங்க. எப்படி இருக்கிறது நீங்களே பார்த்து செய்யுங்க. ஒரு நிமிஷம். வர சொல்லிடுங்க. ஏரி சரவணன் சார் வந்திருக்கேன். பிரவேசா பார்க்கக்கூடிய அங்கே ஒரு காய்ச்சல் எப்படி இறந்தாருன்னு சாதாரணமாகவே காயத்தில் இறந்தார். எதனால இறந்தாரு, எந்த காய்ச்சல் எல்லாருக்கும் ஒத்துழைப்பாங்க. வேற ஒன்றும் எல்லாரும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் குழந்தை